ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது. சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? சாமி வேற கூட்டு போங்கடா. இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவ்வளவுதான், ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க. அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். கடைஸ்வரி ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா? தம்பி, சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார்னா கூப்பிடுவாங்க. என் தாய் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம், திராவிடம்னா என்னன்னு சொல்றா? எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றான்? ஆரியத்தை எதுக்கு எஸ்.வி. சேகரி இந்த மைத்திரையின் கட்சியில சேர்த்து வந்த திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நாண்டு கண்டி செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை ஏற்கிறாருல்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியில உங்களுக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேச சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. தலையாற்றி கால்டுவெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யாரு? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்க, அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்ல. ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவான். பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம்ட்டான். பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சீங்களா? அவைய பெரியார் பார்வையில யாரு? அழுக்கு முட்டைங்கிறாரு. மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு மூதாட்டி அவைய அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்ட ராஜராஜன் தமிழை சனியா ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? எவ்வளவு அடிச்சாலும் சொரணை இல்லையாடா? யாராவே சொரணைய பத்தி பேசுறது? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா கன்னடர். கர்நாடகால போய் இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி. அங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்னா, அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம்? எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்க அப்படித்தானே நீங்க பாக்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வரி வருமா வராதா? ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ நீ இறைவனை விமர்சிச்ச, நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற. என்னவும் கருத்து சுதந்திரம், என்னவும் பகுத்தறிவு.
நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவை இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் பரவுக்கு இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்றைக்கு பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் பெரியாரை பெரியாரும் ஒரு மண்ணுதான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன அடிப்படையில் திருமாவளவன் குறைந்து போனான்? பேச தெரியாதா, எழுத தெரியாதா, சிந்திக்க தெரியாதா, போராட தெரியாதா, திட்டமிட தெரியாதா? எந்த வகையிலே திருமாவளவன் குறைந்து போனான்? அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன? உடனே திருமாவளவனை விட தீவிரமான தமிழ் பற்று உள்ள, இனப்பற்று உள்ள பலர் திரைப்பட துறையை சார்ந்தவர்களும் உடனே அங்கேயே திருமாவளவன் திமுகவின் கைகூலி என்று பேச தொடங்கிவிட்டார்கள். எனக்கும் அவருக்கும் தேர்தல் உறவு அவ்வளவுதான். என் நிலைப்பாட்டில் ஒருபோதும் திமுக தலையிட்டதில்லை. எல்லா மேடைகளிலும் அண்ணன் நான் பேசியிருக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியிருக்கிறேன். என்னை ஒருபோதும் திமுக தடுத்ததில்லை. அது வேறு, அது தேர்தல் உறவு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். நாம பேசுவதை கொஞ்ச காலம் அனுமதிப்பார்கள். ஆனால் எந்த மூலையில் தனிநாடு கோரிக்கை எழுந்தாலும் உடனே மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவார்கள். பஞ்சாப் காலிஸ்தான் என்கிற தனிநாடு கோரிக்கை வெகுண்டெழுந்தது. இன்றைக்கு அதை அந்த சொல்லை உச்சரிப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. எல்லாம் காரணம். அயல் நாடுகளில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் காலிஸ்தானை பற்றி. அயல் நாடுகளில் புலம்பெயர்ந்த பஞ்சாபியர்கள் பேசுகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த குரல் கேட்கிறது. இந்தியாவில் எந்த மூலையிலும், பஞ்சாபின் எந்த மூலையிலும் காலிஸ்தான் என்கிற குரலே இப்போது கேட்பதில்லை. இன்றைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதம் தாங்கியவர்களாக ஆந்திர பிரதேச காடுகளில், அதை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மலை பிரதேசங்களில் இந்திய தேசத்தை ஒரு தேசமாக எங்களால் ஏற்க முடியாது, ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க, அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும்.